நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சோத்திர துதி கன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நீங்கள் எல்லாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்ம ஏசப்பா இருதயங்களையும் உள்ளிருதயங்களையும் அறிந்து ஆராய்கிறவர். ஆவியானவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதனால் எதை குறித்தும் பயப்படாதீங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. அதுதான் நம்மோட பலனா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இனி காலம் செல்லாது என்று வேதம் சொன்ன வார்த்தை கேட்குதே. இனி காலம் செல்லாது என்ற வேதம் சொன்ன வார்த்தை கேட்குதே. ஆயத்தமா மனவாட்டி, ஆயத்தமா மனவாட்டி என்று அழைத்திடும் சத்தம் கேட்குதே. கர்த்தரினால் சமீபமன்றோ, தேவனிடம் நாம் சேர்ந்திடுவோம். தேவனின் கோபம் வரும் முன்பே இயேசுவின் கிருபையில் மறைந்திடுவோம். கர்த்தரினால் சமீபமன்றோ. அல்லேலூயா, ஆமென். ஆமாங்க, இனி காலம் செல்லாது அப்படின்னு வேதத்துல சொல்லிருக்கு. நம்ம அந்த சத்தத்தை கேட்கும் போது ஆமென், கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாங்க அப்படின்னு நம்ம திரும்ப கர்த்தருக்கு உத்தரவு சொல்ற மாதிரி நம்ம காது எப்பவும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். அதுக்கு தான் இந்த 7 சபையினுடைய தியானங்களும் வேதம் முழுவதுமே நமக்கு நித்திய ஜீவனை குறித்து தான் வேதம் முழுவதுமே நமக்கு சொல்லுது, ஆதியாகமத்திலிருந்து, இல்லைங்களா? ஆமாம், கர்த்தர் நமக்கு மகத்துவமான ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான மகிமையான வேத தியானத்தின் மூலியமாய் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தனர். உங்களுக்கெல்லாம் எப்படி எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப 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 பிரயோஜனமா இருக்கு. அதுக்காக ஆவியானவர் கோடி கோடி சோத்திர துதிகான மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நம்ம 7 சபைகளில் 4 சபையை நம்ம தியானிச்சிருக்கோம். ஆவியானவர் நமக்கு எளிமையாகவும் அதை நமக்கு நல்லா புரிஞ்சுக்கும்படியாக ஆவியானவருக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இல்லைங்களா? ஆமாம், ஆவியானவர் ஏன் லெவலுக்கு வேதையான எனக்கு நான் எப்படி சொன்னால் புரிஞ்சுப்பணும், அதை மாதிரி ஆவியானவர் என் லெவலுக்கு இறங்கி எனக்கு சொல்லி கொடுக்கறது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அல்லேலூயா, ஆமென். ஆனால் இன்னும் நான் ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்த முழுதையுமே என்னால் உங்களுக்கு சொல்ல முடியல. அடிப்படை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு போகிறோம். ஆழமாக பார்த்தாக்கா ஒவ்வொரு சபையுமே பல பார்த்து போகும். அடிப்படையை தான் நம்ம தியானிச்சுட்டு போயின்னு இருக்கோம். நீங்கள் ஆவியானோர் துணையோட தயவு செஞ்சு படிங்க. இதை விட மகிமையான காரியங்களை ஆவியானோர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. அல்லேலூயா, ஆமென். அது மாதிரி நம்ம 4 சபைகளை குறித்த காரியங்களை நம்ம 3வது சபைக்குள்ள வர்ற உலக ஸ்நேகத்தினுடைய அந்த பாதிப்பு எங்க தெரியுதுன்னா 4வது சபைக்குள்ள கிரி மூலியமா தெரிய வருது. 4வது சபையில தான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு கர்த்தர். 1 ராஜாக்கள் 21:25 அழகா கொடுத்துருப்பாரு கர்த்தர். அதாவது கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்ய தன் மனைவியாகிய ஏசேபேலுக்கு தன்னை விற்று போட்ட
ஆகாப்பை போல யாருமே எழும்புனது இல்லையாமா. எதுக்கு? கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய். அதே தான் இங்கேயும் 4வது சபையில நம்ம பார்க்குறோம். நீ அவளுக்கு இடம் கொடுத்துட்ட, அவ தன்னை மாத்திக்க, அவன்றது அவனும் சொல்லலாம். அங்க பெண்ணை குறியுதுன்னா பெண்ணு மட்டும் இல்லை, ஏசபேலின் ஆவி உடையவர்கள் ஆண்களும் உண்டு. ஆவிக்குரிய விதத்துல பார்த்தா பகை, வைராக்கியம், பிரிவினை, பொறாமை, மார்க்க பேதகம், இதெல்லாம் கூட என்ன? இது கூட விபச்சாரம், வேசிதனம் செய்யறதுக்கும் விக்கிரக ஆராதனை செய்யறதுக்கும் சமம்தான். கர்த்தரை விட அதிகமா எதை நம்ம நேசிச்சாலும் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது எல்லாமே என்ன? அதுதான் விக்கிரக ஆராதனை தான், வேச்சு உபச்சாரம் செய்யறதுக்கு சமம் தான். இது நமக்குள்ள இருக்கா அப்படின்னு நம்மளை பார்த்து சரி பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். அததான் ஆவியானவர் இங்க சொல்றாங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவா, கர்த்தரோட வளர்றதுக்கு ஏதுவா, பரிசுத்தத்துக்கு ஏதுவா, அன்பு, ஒருமனம், ஒற்றுமை, சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை தான் நம்ம என்ன பண்ணணும்? ஒருவருக்கொருவர் சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்திக்கணும். அல்லேலூயா, ஆமென். குறைகளை, நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை சொல்லி அதுக்காக ஒருத்தர் ஜெபிச்சுக்கணும். இது எல்லாமே தான் நம்ம ஆவில வளர்றதுக்கு உறுதுணையா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அப்பதான் கர்த்தர் சொல்றாங்க, நீ மனம் மாறல, அதனால நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், நான் உன் பிள்ளைகளை கொல்லுவேன், அப்படியெல்லாம் சொல்றேன். 4வது சபையில ஒரு கூட்ட ஜனம் உண்மையா இருக்கிறதுக்கு பலனை கர்த்தர் அங்க சொல்றது நமக்கு தெரியுது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எச்சரிக்கும் போது, நம்ம தவறு செய்யும் போது கட்டாயம் கர்த்தர் எச்சரிப்பாங்க. அதுக்கு நம்ம காது கொடுத்து கேட்டு அந்த நம்ம செய்கிற தவறுகளை, குற்றங்களை அப்பப்போ என்ன பண்ணணும்? அறிக்கை செஞ்சு அதுலேருந்து வெளியே வர கர்த்தருடைய நம்ம சகாயத்தை கேட்கணும். ஹெல்ப்பு கேட்கும் போது ஆவியானவர் கட்டாயம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? சகாயம் செஞ்சு விடுதலை பெற ஜெயத்தை கொடுக்க செய்வாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம 5வது சபையா இருக்கிற சர்த்தை சபையை நம்ம பார்க்க போறோம். ஆவியானவர் துணையோட கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா, ஆமென். வெளிப்படுத்தல் 3. சர்த்தை சபையின் தூதனுக்கு நீ எழுது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்த்தையிலும் உனக்குண்டு. அவர் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. அல்லேலூயா, ஆமென். ரொம்ப 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 முக்கியமானது இந்த சர்த்தை சபை. ஆவியானவர் துணையோட பயத்தோட கவனத்தோட கேட்கலாம். 5வது சபையில ஒரு கிரியை கூட இல்லைங்க. ஒரு சின்ன கிரியை கூட கர்த்தருக்காக செய்யாம சபையே செத்து போயிருக்குதுங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ என்கிட்ட என்ன சொல்லி இந்த ஊழியத்தை வாங்கின அதை ஒரு வாட்டி நினைவு கூர்ந்து அதை சிந்தனை செய்து செத்து போனதை எல்லாத்தையும்
என்ன பண்ணு, நீயும் மற்றவங்களையும் உயிர்ப்பி. ஏன்னா நான் வர வேலைய உனக்கு தெரியாத போயிடும். நான் திருடனை போல வருவேன், அதனால நீ சீக்கிரமா விழிச்சுக்கோ அப்படி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை என்னன்னா, ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன் பேரை நான் கிறுக்கி போடுவேன்னு சொல்றாரு. பயங்கரமா இருக்கு, பயமா இருக்கு. இங்க ஒரு சில பேரை சொல்ற அளவு ஆயத்தமா இருக்காங்க. அவங்களுக்கு வெண்வஸ்திரத்தை கொடுத்து என் பிதாவை முன்னாடி இவங்க பேரு சொல்வேன் பெருமையா சொல்றாரு. செத்து போன சபையில கூட 2-3 ஆத்துமாக்கள் கர்த்தரை பின்பற்றாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு ஆச்சரியம். இது பெருமையா நான் பிதா கிட்ட சொல்வேன், அவருடைய தூதர்கிட்ட சொல்வேன், வெண்ணாடைய கொடுத்து என்னோட கூட நடக்க செய்வேன். அவங்கள ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவங்க பேரை நான் கிறுக்க மாட்டேன் அப்படின்னா, இவங்க பேரை கிறுக்க மாட்டேன் அப்படின்னா அவங்க பேரெல்லாம் கிறுக்கி போடுவோன்னு அர்த்தம் தானே. எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியத்தை சர்தை சபைக்கு சொல்றாரு. இந்த சர்தை சபை மாதிரி இருக்கவே கூடாது. இதை நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்காக வெளியில் போயிருக்கும் போது, அங்கே சண்டே என்ன சர்ச்சுக்கு போகணும் இல்லையா, அங்கே இருக்கிறவங்கள விசாரித்தேன். நான் இங்கே எங்கே சபை இருக்குது, சண்டே போகணும் இல்லையா, அதனால் கேட்டேன். அங்கே இருக்கிற சபைகளை சொன்னாங்க, நிறைய சபைகள் கிட்ட இருந்தது. ஆனாலும் ஆவியானவர் எங்கே போக சொல்கிறாரு அங்கே தானே போகணும் அப்படின்னு நான் அதுக்கு 2 நாள் முன்னாடியே விசாரித்து கேட்டு அதுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆவியானவரே, நான் எந்த சபைக்கு போகணும், நிறைய இருக்குங்க, நான் எங்கே போகணும்ப்பா, அங்கே என்னை கூட்டிகிட்டு போங்க, ஊழியம் முடிச்சுட்டு போகிறவர்களையும் போகணும் இல்லையா அப்படின்னு நான் ஆவியாட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டாக ஆவியானவர் எனக்கு ஒரு சபையை காமிச்சாங்க அங்கே போக சொல்லி. அங்கே போனேன். கட்டடம் நல்லா இருக்கு, எல்லாம் மார்பிள், நல்லா பெருசு, பார்க்க ரொம்ப வசதியாக இருக்குது. ஆனால் சபையில் இருக்கிறவங்களும் சபை தூதரும் மொத்தமாக செத்து போயிருந்ததை பார்த்தேன்னா அவ்வளோ மன வலி, வேதனை, கஷ்டம். எனக்கு அந்த சபையை பார்த்த உடனே எனக்கு சர்த்த சபை ஞாபகம் தான் வந்தது. ஐயோ, நம்ம வேதத்தில் படித்தது நம்ம கண்ணில் பார்க்குறோமே, ஏதோ யாருக்கோ வேதத்தில் சொல்லி வைக்கலங்க, நமக்காக தான் கர்த்தர் சொல்லி வைக்கிறாரு. நான் அந்த சபையை பார்த்த உடனே சர்த்தை சபைக்கு என்னெல்லாம் கர்த்தர் சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே நான் கண்ணில் பார்த்தேன். அது அப்படியே ஞாபகம் வந்தது. மன அவ்வளோ வலி, வேதனை. எனக்கு நைட்டெல்லாம் சாப்பிடல, தூக்கம் இல்லை. அதுக்காக ஜெபிச்சுட்டே இருந்தேன். நான் அழுது ஜெபிச்சுட்டே இருந்தேன் அந்த சபைக்காக. அப்பா, ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு. அப்போது சண்டே ஒரு நாள் தான் அவங்க திறக்கிறாங்க சபையை, மற்ற டைமில் பூட்டி இருக்கு. சண்டேல கூட ஆத்துமாக்களே இல்லை. வந்திருக்க ஆத்துமா கூட ஃபுல்லாக செத்து போயிருக்கு. ஜெப ஜீவியம் இல்லை. அதான் சொல்கிறேனே, சுத்தமாக சர்த்தை சபையை அப்படியே பார்க்குறேன் நான். அப்போ ஆவியானவர் நான் அந்த சபைக்காக ஜெபிக்கும் போது ஆவியானவர் அந்த சபை குறித்த தூதருக்கும் அங்கே இருந்தவங்களுக்கும் தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை மனவேதனையோட முதல் முறையாக சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் அந்த தூதன் என்னை பார்க்க சொல்லியிருந்தாங்க. நான் போயிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, கர்த்தர் என்னோட பேசினாங்க. நைட்டெல்லாம் நான் அழுதுகிட்டே இருந்தேன். என் சபை கொரோனாவுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்தது, கர்த்தருக்கு பயந்து எவ்வளோ கிரியைகள் சபையில் நடந்தது. கொரோனாவுக்கு அப்புறம் சபை இதை மாதிரி ஆயிடுச்சு, என் தவிர நான் உணர்றேன் அப்படி சொல்லி சொன்னாங்க. கொரோனா டைமில் மரணத்துக்கு பயந்து
சபைகளில் யாரும் பயந்துன்னு துதிக்கல, ஆராதிக்கல. மேலே வீடு கீழே சபை, கீழே இறங்கி வந்து ஜெபிக்க கூட பயந்தாங்க. மாஸ்கை நம்பி மரணிச்சவங்க உண்டு. இதெல்லாம் கர்த்தர் பார்த்தாரு. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பிள்ளைகளுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆலயத்துக்கே சண்டே வரணும்னாலும் பரவாயில்ல, ஸ்பெஷல் கிளாஸு சண்டே அனுப்புனாங்க, டியூஷனுக்கு அனுப்புனாங்க. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சபையை மூடினாரு, ஸ்கூலை மூடினாரு. அநேகர் தவற்று உணர்ந்து சரியானவங்களும் உண்டு. இந்த ஏசபெல் மாதிரி டைம் கொடுத்தும் அதில் சரியாகாதவங்களும் உண்டு. அதனால தான் கர்த்தரை நாங்கள் கூட்டின்னு போயிருக்கிறாரு அவ்வளோ சபைகளை விட்டு. நான் அந்த சபைக்காக ஜெபிச்சேன். நான் இருந்த கொஞ்ச நாளில் அது பழைசு மாதிரி ஆரம்பிச்சது. ஒரு 2-3 வாரத்திலே அந்த சபை உயிர்ப்பித்ததை நான் பார்த்தேன். அவ்வளோ சந்தோஷம் எனக்கு, அவ்வளோ மன மகிழ்ச்சி. அவங்க அப்படியே இருக்கணும். அதை விட்டுட்டு திரும்பவும் அந்த பிள்ளையா மாதிரி போயிட்டா கஷ்டம் இல்லைங்களா? ஆமாம், அதை நான் பார்த்தேன் கண் கூட. 5வது சபை சர்த்தை சபை மாதிரியே நான் இருந்ததை பார்த்தேன். அது மாதிரி எத்தனை சபைகள் இருக்கோ தெரியல. பரிதாபம். நம்ம எதை செஞ்சாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக மட்டுமே செய்யணும். நம்மளுக்கு கொடுக்குற எல்லா வரமும் தாளந்தும் அபிஷேகமும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். 2வது, ஆத்துமாக்கள் கர்த்தர் பக்கம் திருப்பி விடணும். கர்த்தரை சார்ந்திருக்கணும். அவங்க எதுலையும் நம்மளை சார்ந்து இருக்க கூடாது. கர்த்தர் பக்கம் ஆத்துமாக்களை திருப்பி விடணும். அல்லேலூயா, ஆமென். அதை செய்ய தவறுறாங்க. அதனால கர்த்தர் ஸ்தானத்துல கர்த்தரை வைக்காம உறவுகளையும் பணத்தையும் பேர் புகழையும் முன்ன வைக்கும் போதுதான் இது மாதிரி ஜெயம் கொள்ளாம தோற்று போறதுக்கு காரணமா. அதாவது கர்த்தர் சொல்றாரு இல்லைங்களா, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய். இது நம்ம மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 41 நம்ம பார்த்தாக்கா தெளிவா இதை போட்டிருப்பாங்க. இதோ நான் திருடனை போல வரேன் அப்படியே சொல்லிருந்துச்சுல. வெளிப்படுத்தல் 16:15 இதையே சொல்வாரு. நான் திருடனை போல வருவேன், நான் வர்ற வேலையை நீ அறியாதிருப்பாய், அப்ப நீ கைவிடப்படுவ அப்படின்னு சொல்றத 16-15 வெளிப்படுத்தலையும் நம்ம பார்க்குறோம். இது மொத்தமாவே எது அப்படின்னா ரகசிய வருகைக்குரியது. ஏன்னா மகா உபத்திரத்துல ஒருத்தரும் கைவிடப்பட கூடாது. ஏன் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளும் ஆவியானவரும் மகா உபத்திரத்துல 7 வருஷத்துல இருக்க மாட்டோம். ஆவியானவர் துணை இருக்கும் போதே நம்மளால சோதனையை மேற்கொள்ள முடியல, கஷ்டத்தை சகிக்க முடியாம கஷ்டப்படுறோம். ஆவியானவர் நம்மளோட இருக்கிறது தெரிஞ்சும் அவரை பயன்படுத்திக்காம, ஆவியானவரே சபையில உலகத்துல இல்லாம போயிட்டா என்ன ஆகுறது? அவங்க கதி, கைவிடப்படுறவங்க கதி என்ன ஆகும்? அது வார்த்தையால சொல்ல முடியாத அந்த மாதிரி கொடுமை. ஏன்னா அந்தி கிறிஸ்துவும் பிசாசும் பிசாசுடைய தூதர்களும் பிசாச வணங்குற பிள்ளைகளோட கூட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இருந்தா என்ன ஆகும்? அந்த கொடுமை யாருக்கும் வரக்கூடாது. அதனாலதான் இவ்வளவு எச்சரிக்கையா கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாம மொத ஜீவ புஸ்தகத்துல பேரு எழுதுறத பத்தியும் கிறுக்கிறத பத்தியும் மொத எங்க வருது வேதத்துல அப்படின்னு பார்த்தா யாத்திராகமம் 32வது அதிகாரத்தை முதல்ல இருந்த ஃபுல்லாவே படிங்க. நீங்க அதுல அழகா எழுதி இருக்கும். நீங்க நீங்க போய் படிங்க. நான் அப்படியே சொல்றேன். அடுத்தது சங்கீதம்
69:28 இந்த ஜீவ புஸ்தகத்தை பற்றியும் பேரை கிறுக்கி போடுங்கன்றதை பற்றியும் இருக்கும். அதையும் நீங்கள் போய் தயவு செஞ்சு பார்த்து படிங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. மோசே என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 10 கட்டளையை வாங்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, மோசையை மலை மேலே ஏறி வர சொல்கிறாங்க. அவங்க போகிறாங்க மோசே இல்லைங்களா. அப்போ ஜனங்களை என்ன பண்ணுறாங்க, ஆரோனை பார்த்து, போன மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியல, எங்களை எகிப்திலேருந்து கூட்டின்னு வந்த தெய்வம் எங்களுக்கு உருவ தெய்வம் வேணுன்றாங்க. நாங்கள் தெய்வத்தையே பார்த்ததில்ல, மோசே போய் கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு என்ன வேணும், உருவ தெய்வம் வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க எகிப்தில் உருவ தெய்வங்களையே பார்த்து காலங்காலமாக வளர்ந்தவங்க. எகிப்தை விட்டு வந்தாலும் அந்த எகிப்திலேருந்து அவங்க மனசு போகல. ரொம்ப ஆழமானது. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இது தியானிச்சாக்கா, அதான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு சபையும் தியானிச்சா பல பாட்டு போகும். டைம் கருதி நான் ஷார்ட்டாக சொல்லின்னு வரேன். மோசேக்கு அடுத்தது இந்த ஜனங்களை யாரை தான் நம்பி விட்டுட்டு போனார் மோசே, ஆரோனை நம்பி விட்டுட்டு போனார். ஏன்னா ஆரோன் என்ன பண்ணுறான், அந்த ஜனங்க பொல்லாத ஜனங்க, இவங்க சொல்கிறத நான் கேட்கலன்னா எனக்கு கொன்று போட்டுருவாங்கன்னு பயந்துன்னு தான் என்ன பண்ணுறான், கண்ணுக்குட்டியை செய்கிறான். அவன் கண்ணுக்குட்டியை செஞ்சதும் இல்லாமல் தங்கத்தெல்லாம் போட்டு உருக்குன தானாக வந்துச்சின்னு பொய்யும் சொல்கிறான். இன்னவர்லையும் ஆரோன் சொன்ன பொய்யை தான் சில ஊழியர்கள் உபதேசமாக கூட செய்கிறாங்க. அது கூட ரொம்ப பரிதாபம். அதெல்லாம் கண்ணுக்குட்டியாக வந்துச்சு அப்படின்னு தான் உபதேசம் பண்ணுறாங்க. கண்ணுக்குட்டியாக வரல, கண்ணுக்குட்டியை அவன் செஞ்சான். செஞ்சுட்டு மோசேக்கிட்ட பொய் சொல்கிறான் அவன். ஆனால் கர்த்தர் சொல்வார் கரெக்டாக, ஆரோன் செஞ்ச கண்ணுக்குட்டி நிமித்தம் நான் அவங்கள உபாதிப்பேன்னு சொல்வார். யாத்திராகமம் 32 கடைசி வரலையும் படிங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் அதே மாதிரி இருக்கக்கூடாது. தலைவன் சாந்தமும் இருக்கணும், தைரியமும் இருக்கணும். மோசே என்ன பண்ணுறாரு பாருங்க, அந்த கண்ணுக்குட்டியை உடச்சி எரிச்சு தண்ணியில் கரைச்சி அதை வணங்கினதையே குடிக்க வைக்கிறாரு. ஒரே குடும்பத்தில் இருக்கிற தகப்பனை, தாயை, சகோதரர் எல்லாரையும் கொள்றாங்க. அவங்க சொந்த வீட்டில் இருக்கிறவங்களே என்ன பண்ணுறாங்க, கொன்று போடுறாங்க. அந்த விக்கிரக ஆராதனை வணங்கினவங்கள, அந்த கண்ணுக்குட்டியை வணங்கினவங்கள. அந்த அளவுக்கு தலைவனுக்கு நிதானமும் இருக்கணும், தைரியமும் இருக்கணும். அல்லேலூயா. அங்கே அதை நம்ம பார்க்குறோம். அங்கே தான் மோசே சொல்கிறாரு, இந்த ஜனங்களை நீங்கள் மன்னிக்கலைன்னா ஜீவ புஸ்தகத்துலேருந்து என் பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்லுவாங்க, அங்கே ஏன் உன் பேரை நான் கிறுக்கிறேன், எவன் பாவம் செஞ்சானோ, எவன் இந்த பாதகத்தை செய்ய வச்சானோ அவன் பேரை நான் கிறுக்குவேன்னு சொல்கிறாரு. இந்த ஜீவ புஸ்தகத்துலேருந்து பேர் கிறுக்கிறது எங்கே, எப்போ அப்படின்னா புதிய வானம் புதிய பூமியில். அது நம்ம 21ஆம் அதிகாரத்தில் நம்ம போய் தியானிக்கும் போது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வெளிப்படுத்தல். இந்த ஒரு 22 முடிகிறதுக்குள்ள மொத்தமும் தேவனுடைய பிள்ளையாகி நமக்கு கர்த்தர் மகிமையான ரகசியங்களை சொல்லித்தர போகிறாங்க. இதை மொத்தமாக நம்ம அழகாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரகசிய வருகையில் கட்டாயம் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். உண்மையாகவே விருப்பப்பட்டு பாவம் செய்ய மாட்டோம். அந்த ரகசியத்தை தேவனுடைய பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும். கஷ்டப்பட்டு பாவத்தை விட முடியாது. நம்ம சுய பக்தி பாவத்தை விட முடியாது. ஆனால் அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கும் போது, ஏசப்பா அன்பு நம்ம புரிஞ்சுக்கும் போது, நம்ம தப்பு செய்யணும்னு ஆசைப்பட்டா கூட செய்ய முடியாது. முதல் சபைக்கு சொன்ன எச்சரிப்பு கர்த்தர் எந்த சபையில் செய்கிறாருன்னா 5வது சபையில் விளக்குத்தண்டை எடுத்துட்டாரு. செத்து போய்க்குது, சுத்தமாக ஒரு கிரியும் செய்ய முடியாமல். அப்பையும் வாய்ப்பு கொடுக்குறாரு. அவங்க அதில் ஜெயிச்சுதா தெரியல. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தில் சொல்கிறாரு, மொத்தமாக செத்து போனதுலேயும் 1-2 இருக்கு எனக்கு பிரியமா, அவங்கள பிதா முன்னாடி நான் சொல்லுவேன், அவங்க தூதர் முன்னாடி நான் சொல்லுவேன், அவங்க பேரை சொல்லி
வெண்வஸ்திரத்தை கொடுத்து என்னோட கூட நான் நடக்க வைப்பேன் அப்படி சொல்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். எந்த இடத்திலும் நீதிமான்களை கர்த்தர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க, மறக்க மாட்டார். நம்ம செய்கிற நன்மைக்கும் அவர் மேலே நம்ம வைத்திருக்கிற அன்புக்கும் மறந்து போக கர்த்தர் அநீதி உள்ளவர் இல்லை. ஒருத்தரை கூட தேவன் மறக்கவே மாட்டார். நீங்களை சபையில் கூட உங்களை யாருன்னே தெரியாது, அப்படியா கூட நீங்கள் இருக்கலாம். கர்த்தருக்கு உங்களை தெரியும். அவரு உங்கள் கிரியை பார்த்துட்டு இருக்காங்க. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தையும் உள்ளிருதயத்தையும் அறிகிறவர். அதனால் நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் ஐயோ நமக்கு அங்கீகாரம் இல்லை, நமக்கு மற்றவங்க கிட்ட நம்மளை யாரும் கூட கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷப்படுங்க. கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உயர்ந்தவர்கள். அல்லேலூயா, ஆமென். மனிதனுக்காக எதையும் நம்ம செய்யக்கூடாது. நம்ம சுயபக்தி, பரிசுத்தம் இதெல்லாம் நம்ம நல்லதுக்காக தவிர மற்றவங்க நம்மளை பாராட்டணுன்றதுக்காக கிடையாது. அது தேவையும் இல்லை. நமக்கு எல்லா புகழ்ச்சியும் மகிமையும் கர்த்தர்கிட்ட இருந்து நமக்கு வரணும். கர்த்தர் பிதா முன்னாடி நம்மளை பெருமைப்படுத்தணும். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே வா, என் மகிமையில இளைப்பாரு, என் சந்தோஷத்துல பங்கு பெறு அப்படின்னு கர்த்தர் கூப்பிடணும் எல்லாரும் முன்னாடியும். அல்லேலூயா, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அதுக்கு நம்மளை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுவித்து ஜெயத்தை கொடுக்க அவர் உண்மையும் வல்லமை உள்ளவராய், மனதுருக்கமும் அளவில்லாத அன்பு உள்ளவராய் இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமேன். ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டு இருக்காங்க. எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. அவர் தட்டும் போது நம்ம திறக்க ஆயத்தமாக இருக்கணும், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக. ஆமேன்.